வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நான் நினைக்கி ஒரு காரப்பொடி தான் பண்ண போறோம். காரப்பொடி நான் நினைக்கி இட்லி தோசை நம்ம தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரப்பொடி வந்து நம்ம பொடியா அரைக்க போறது இல்ல, நம்ம எல்லாமே வறுத்து போட்டுட்டு நல்லா தண்ணி விடாம அரைச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இது பண்ணினா ஒரு பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த காரப்பொடி வந்து நம்ம உங்க வீட்டுல வந்து ஒரு பேச்சுலர் பசங்க இருந்தாங்கன்னா வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கி அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கி தோசை இட்லி இந்த மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நம்ம வீட்லயும் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காரப்பொடியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்ப காரப்பொடி அரைக்கிறதுக்கு நான் எல்லாமே இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப போடும்போது ஒன்னொன்னா அப்படியே காட்டிடுறேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் ஊத்தாம வறுக்கிறத ஃபர்ஸ்ட் வறுத்துருவோம். இப்ப வந்து நான் சட்டியை காய வச்சிருக்கேன். நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்க பச்சை கருவேப்பிலையா இருந்தோம்னா நல்ல சட்டியில போட்டு நல்ல மொறுமொறுன்னு அளவு வறுக்கணும். இப்ப நான் காஞ்ச கருவேப்பிலையா கண்டு லைட்டா அப்படி ஒரு பெரட்டுனா போதும். சூடு பண்ணி இப்படி எடுத்துறேன். இந்த காஞ்ச கருவேப்பிலை வந்து நல்ல மொறுமொறுன்னு நல்லா வறுபட்டுட்டு அதே சட்டிலேயே எண்ணெய் இல்லாம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மல்லி விதை எடுத்திருக்கேன். தனியா எடுத்துட்டு அதையும் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுரும். அளவுக்கு நல்ல வாசனையும் வந்துட்டு நல்லா செவந்து போயிட்டு இதையும் அந்த கருவேப்பிலையோடய சேர்த்து கொட்டிக்கிறேன். இதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் மிளகாயும் வறுத்துருவோம். நான் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டா ஒரு 3 துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்ப வந்து நான் ஒரு 17 மிளகாய் கிட்ட காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு வந்து ஒரு 15 டு ஒரு 20 மிளகாய் கிட்ட எடுக்கலாம். நான் ஒரு 17 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த மிளகாயும் நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த மிளகாயும் பெருங்காயமும் நல்லா வறுபட்டுட்டு நான் இதை அப்படியே மிக்சி ஜார்லயே சேர்த்துடுறேன். அது கொஞ்ச நேரத்துல ஆறிடும். இப்ப அதே சட்டியை அடுப்புல வச்சுட்டு 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து இந்த பூண்டை போட்டுறேன். பூண்டு வந்து நான் அப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பூண்டு வந்து நான் பெரிய பெரிய பூண்டா இருந்ததுனால நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம பூண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கட்டி பூண்டு வந்து ஒரு 4 பூண்டுக்கு மேல நான் உரிச்சு எடுத்திருக்கேன். 5 பூண்டு இருக்கும். அந்த அளவுக்கு நான் உரிச்சு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும். அந்த பூண்டு வந்து வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து இந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, மிளகாய் மல்லி பெருங்காயம் கருவேப்பிலை இதை வந்து உப்பை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்மள பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை வந்து நல்லா நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு ஓரளவு ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு 3/4 வதங்கி இருக்கு. இதோட ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு நம்ம வந்து புளியை சேர்த்துருவோம். புளியும் சேர்த்து புளியும் நல்ல எண்ணெயிலேயே நல்லா வறுபடட்டும். புளியும் சேர்ந்து புளி பூண்டு எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வறுபடணும். இந்த பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து நல்ல புளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதோடய இதை சேர்த்து தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது. தண்ணி விடாம அப்படியே தான் அரைக்கணும். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அப்படியே உங்க மிக்சி ஜார் அரைக்க முடியல, தண்ணி ஊத்ததான் அரைக்க முடியும் அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சமா நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். அந்த பூண்டு புளி போட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த புளியில் உள்ள ஈரத்தை இதுலயே நல்லா அரைப்பட்டுட்டு நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. இப்ப வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துறேன். 1 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமா ஒரு வெல்லம் போடணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெள்ளத்தையும் போட்டுட்டு இதை நான் 2 சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து பூண்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இப்படிதான் கொஞ்சம் குறைப்பா அப்படிதான் இருக்கணும். இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணிக்க போறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எண்ணெய் ஊத்துறேன். வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறட்டும். இதை வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடறேன். இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயை வந்து நம்ம இதுலதான் சேர்க்க போறோம். அதனால இப்ப நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கிளறணும்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி விட்டு அந்த சூடான எண்ணெயை வந்து இதுல ஊத்த ஊத்த நல்ல இன்னும் கொஞ்சம் பூண்டு இது எல்லாமே நல்ல வாசனை வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் எண்ணெயை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்கும் அந்த அளவுக்கு சேர்த்து நல்ல மேல எண்ணெயா இருக்கணும். அந்த அளவுக்கு ஊத்தணும் எண்ணெய் வந்து. நான் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணினேன். நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயை ஊத்தி நான் 50 கிராம் எண்ணெயுமே ஃபுல்லாவே ஊத்திட்டேன். நீங்க வெளியூருக்குலாம் உங்க பசங்களுக்கு வெளியூர்ல உள்ள பசங்களுக்கு வந்து கொடுத்து விடணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி கூட எண்ணெய் ஊத்தி இது பண்ணிட்டு ஒரு பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகும், வெளியில உள்ள பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து விடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.